அதாவது இருந்தாலும் இவரை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டிருக்கக்கூடாது. எவ்வளோ வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு சீனியர் வேறு, அவரை பார்த்து பொசுக்கு நாக்கு மேலே போல போட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்களே அப்படின்ற லெவலுக்கு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க ஒருத்தரை. யார் அவர், என்ன கேள்வி கேட்டாங்க அப்படி பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்ணன் எப்பவுமே டெரராக தான் பேசுவார். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி. இங்கே கீழே இருக்கிறவங்க ஆடியன்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. அதற்கான பதில் சீமான் அவர்கள் வந்து மேடையிலிருந்தே மைக்கு பிடிச்சி பேசுவார். அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம்ப்பா, இனிமேல் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் விளாவாரியாக விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னு ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்டார்னா, திமுகவை அழிக்கணும்னு சொல்கிறீங்களே, திமுகவை நீங்கள் ஒரு வேளை அழிக்கிறதுல சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னாலும் அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். புரியுதா? சீமான் அவர்கள் நினைச்சு நடந்துருச்சுன்னா கூட வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு தான் கேட்குறாங்களே தவிர நீங்கள் ஆட்சிக்கு வரணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். அப்போ அவருடைய மன உளைச்சலுடைய லெவலை யோசிச்சு பாருங்கட. இத்தனை வருஷமாக யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று தனியாக எல்லா இடத்துலையும் தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், என்னையை நீங்கள் இன்னும் கட்சியாகவே மதிக்கலையா அப்படின்ற லெவலுக்கு டென்ஷன் ஆகிட்டார். அதற்கப்புறம் தான் ஏன் தமிழ் தேசியத்தை தன்னுடைய கொள்கையாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு சீமான் அவர்கள். சார், இப்போ டிஎம்கே வந்து அழிக்கணும்னு சொல்கிறீங்க, வேறு எந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ டிஎம்கே அழிக்கணும்னு சொல்கிறீங்க, வேறு எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எந்த கட்சின்னா நாங்கள் கட்சியாக தெரியல. இல்லை, பட் அப்படி இல்லை, மெஜாரிட்டி கட்சியில் வந்து எந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்கள் டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்கள் டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கார்டு ஆள் இல்லை, பட் பொதுவாக கேட்குறேன். பொதுவாக தான் நானும் பதில் சொல்கிறேன். ஐயா, அந்த கட்சியை, ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம் திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும்.